This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, I am Dr. K. Barathan, Director, Rank Institution, Coimbatore. I welcome you all for my next video under the topic Quiz Today, Unit 5. In this video, we are going to find answers for the next set of quizzes, serial number 21 to 25. Okay, now let's go to the video. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற குவிஸில் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸில் இது 21st. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 4 எக்ஸ்ப்ரெஷன்லேயும் ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்க முடியும். ஏ, ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பண்ட். பி, ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பண்ட். சி, ஐ டோன்ட் நோ வாட் ஹேஸ் ஹேப்பண்ட். டி, ஐ டோன்ட் நோ வாட் ஹேட் ஹேப்பண்ட். 4ல் எது சரியான ஆன்சர் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சருக்கு போக போகிறோம். ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்க முடியும். ஓகே, லெட்ஸ் கோ டு ஆன்சர். ஆப்ஷன் டி, ஐ டோன்ட் நோ வாட் ஹேட் ஹேப்பண்ட். இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்ப்ரெஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் இன்னொன்று பாஸ்ட் பெர்ஃபெக்டாக தான் இருக்கணும். ஸோ இதில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வருது. ஐ டோன்ட் நோங்கிறது ப்ரெசண்ட்டு. ஒரு ப்ரெசண்ட் வர்றப்போ இன்னொன்று பாஸ்ட் பெர்ஃபெக்டாக தான் இருக்கணும். பாஸ்டாவோ அல்லது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டாவோ இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு, வாட் ஹேப்பண்டுங்கிறது பாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வாட் வாஸ் ஹேப்பண்டு. வாட் வாஸ் வந்தால் வாட் வாஸ் ஹேப்பனிங் தான் வரணும். வாட் வாஸ் ஹேப்பண்ட் வராது. ஸோ அதனால் அதுவும் ரூல்ட் அவுட். சி, வாட் ஹேஸ் ஹேப்பண்டு. இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு. பட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் நோங்கிற ப்ரெசண்ட் வந்திருக்கு. அப்போது ஃபர்தராக வர நெக்ஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ வாட் ஹேட் ஹேப்பண்டு தான் கரெக்டான இது. ஸோ ஆன்சர் இஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஹேட் ஹேப்பண்டு. நெக்ஸ்ட் குயிஸ், சீரியல் நம்பர் 22. விச் ஒன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன்? ஏ, ஈ கால் மீ பை ஃபோன். பி, he called me on phone. C, he called me over phone. D, he called me from phone. So there are 4 options. இதில் எது சரியான எக்ஸ்ப்ரெஷன் சொல்லி சூஸ் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்க முடியும். ஷார்ட்லி ஆன்சருக்கு போக போகிறோம். எது சரியான எக்ஸ்ப்ரெஷனுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தி correct expression is C, he called me over phone. அவர் என்ன ஃபோனில் கூப்பிட்டாரு. அவர் என்ன ஃபோனில் கூப்பிட்டாரு அப்படின்னா பை, ஆன், ஃப்ரம் அதெல்லாம் வராது. ஓவர் ஃபோன். எப்போவுமே நான் அவரை ஃபோனில் கூப்பிட்டேன் அல்லது நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க, என்ன ஃபோன் மூலமாக கூப்பிட்டீங்க அப்படின்னா ஓவர் ஃபோன் தான் வரும். இதுக்கு சரியான ப்ரிப்போஷன் over. So correct answer is he called me over phone. Quiz number 23. Which one is correct expression? A, I always believe you. B, I always believed you. C, I always believing you. D, I will always believe you. There are 4 options. One of them will be the correct expression. Choose தி கரெக்ட் எக்ஸ்ப்ரெஷன். எது சரியான ஆன்சர் சொல்லி சூஸ் பண்ணிக்கிங்க. we are going to the answer now. The correct expression is option A, I always believe you. இந்த 4 எக்ஸ்ப்ரெஷனில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கோம். செகண்ட் பாஸ்ட் டென்ஸு. தேர்டு கண்டினியூஸு, பட் ஐ ஆம் வரணும். ஏம் மிஸ் ஆகுது. ஃபோர்த் ஃப்யூச்சர் டென்ஸ். பட் எப்போவுமே ஆல்வேஸ் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். எப்போவுமேங்கிறது கடந்த காலத்துலேயும் நிகழ்காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் எப்போவுமே, ஆஃபன், அடிக்கடி, இந்த மாதிரி என்ன வேர்டு வந்தாலும் இட் ஷுட் பி இன் தி ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ ஐ ஆல்வேஸ் வந்ததுனால ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் இதில் இருக்கிறது
I always believe you. Quiz number 24. Which one is correct expression? A. I should attend the meeting tomorrow. B. I should be attend the meeting tomorrow. C. I should attending the meeting tomorrow. D. I should have attend the meeting tomorrow. There are 4 options. இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சரியான ஆன்சராக இருக்க முடியும். மைண்டுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கிங்க எது சரியான எக்ஸ்பிரஷன் சொல்லி. ஷார்ட்லி we are going to the answer. Okay. The exact expression is option A. I should attend the meeting tomorrow. இந்த 4 எக்ஸ்பிரஷனுமே மாடல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் ஐ ஷுட் வரலாம், ஐ ஷுட் பி வரலாம், ஐ ஷுட் ஹேவ் வரலாம், அல்லது ஐ ஷுட் ஹேவ் பீன். மாடல் எல்லாம் வந்தால் ஐ ஷுட் பி, ஐ ஷுட் ஹேவ் பீன். இந்த 4 எக்ஸ்பிரஷனில் ஐ ஷுட் வந்திருக்குது, ஐ ஷுட் பி வந்திருக்குது, ஐ ஷுட் ஹேவ் வந்திருக்குது. ஸோ ஐ ஷுட் வந்தால் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வரணும். ஸோ ஐ ஷுட் அட்டெண்ட். ஐ ஷுட் பி வந்தால் அட்டெண்டிங் கண்டினியூஸ் ஃபார்ம் வரணும். பட் பியில் வந்து ஐ ஷுட் பி அட்டெண்ட் வந்திருக்கு, அதனால் அது வந்து ராங் எக்ஸ்பிரஷன். சியில் அட்டெண்டிங் வந்திருக்கு, ஸோ ஐ ஷுட் பி அட்டெண்டிங் தான் வரணும். ஸோ அதுவும் ராங் எக்ஸ்பிரஷன். ஃபோர்த் வந்து ஐ ஷுட் ஹேவ் வந்ததுனால ஐ ஷுட் ஹேவ் அட்டெண்டட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வரணும். பட் ஐ ஷுட் ஹேவ் அட்டெண்ட் வந்திருக்கு, ஸோ அதனால் அதுவும் ராங் ஃபார்ம். ஸோ தி எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஐ ஷுட் அட்டெண்ட் தி மீட்டிங் டுமாரோ. இதனுடைய மீனிங் வந்து நான் நாளைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி மீனிங் வரும் இதுக்கு. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆன்சர் ஏ. I should attend the meeting tomorrow. In this video, the last expression, quiz number 25. Which one is correct expression? A. Application last date may extended. B. Application last date may extending. C. Application last date may be extended. D. Application last date may be extended. There are 4 expressions. Out of them, only one may be கரெக்ட் எக்ஸ்பிரஷன். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எது சரியான எக்ஸ்பிரஷன் சொல்லி. ஷார்ட்லி we are going to the answer. The correct expression is application last date may be extended. இதில் ஏயில் மே எக்ஸ்டெண்டட், B may extending, C may be extend, D may be extended. may be இந்த 2 மாடல் வந்தால் மே வந்தால் எக்ஸ்டெண்டு தான் வரணும். மேபி வந்தால் எக்ஸ்டெண்டிங் வரலாம், இல்லாட்டி எக்ஸ்டெண்டட் வரலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஏபி 2 மே வந்திருக்குது. மே வந்தால் எக்ஸ்டெண்டு தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டில் எக்ஸ்டெண்டட், செகண்டில் எக்ஸ்டெண்டிங். ஸோ அந்த 2மே ரூல்ட் அவுட். சி அண்ட் டியில் மேபி வந்தால் எக்ஸ்டெண்டிங் வரலாம், அதர்வைஸ் எக்ஸ்டெண்டட் வரலாம். சியில் மேபி எக்ஸ்டெண்ட் வந்திருக்கு, ஸோ அதனால் அதுவும் ரூல்ட் அவுட். ஸோ தி எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் மே பி எக்ஸ்டெண்டட். ஓகே, இன்றைக்கி 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிஸ் பார்க்க போகிறோம். டெய்லி வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சரியான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண பழகிக்குங்க. அடுத்து நீங்கள் யாராவது 2 மாதத்தில் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணுன்னா ரேங்க் ஃப்ளூயன்சி லேப் நடத்தும் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ஸோ கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். 9600277077. If you like this video, please comment, share and subscribe our YouTube channel. Thank you.